ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 46. விகித கர்மானுஷ்டானம், அதாவது நம் சுதர்மத்தின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய செயல்களை செய்வது. ஸோ இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற அட்வான்டேஜஸ் தான் இந்த ஸ்லோகங்கள்ல போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் ஸ்லோகத்துல ரொம்ப எலாபரேட்டா சொல்லியிருந்தாங்க. சொல்லி முடிக்கும் போது இந்த விகித கர்மானுஷ்டானத்தை எப்படி செய்யணும்னா, அல்லது இந்த விகித கர்மானுஷ்டானத்துல செஞ்சிட்டதுனாலேயே அது ஈஸ்வர பூஜையாகவே மாறிவிடும், ஈஸ்வரனுக்கு செய்யும் பூஜையாக அது கருதப்படும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் அதுக்காகவே டிவோட் பண்ணிருக்கு. கண்டிப்பா அது எப்படி ஈஸ்வர பூஜையாக கருதப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. எப்படி ஈஸ்வர பூஜையாக செய்ய வேண்டும்னு சேர்ந்திருக்கு. சரியா? இப்போ ஒருவன் தனக்கு விதித்த வைக்கப்பட்ட கர்மத்தை அனுஷ்டிப்பது ஒரு அடிமை தன் சுவாமியின் ஆஞ்ஞைப்படி நடந்து கொள்வதாயிராமல், எவனிடத்திலிருந்து சர்வபூதங்களும் வெளிப்பட்டு உருவம் படைத்தவன் ஆயினவோ அந்த ஈஸ்வரனுடைய மனதை அறிந்து அவனிடத்தில் இருக்கும் பிரேமையால் அதை நிறைவேற்றி வைப்பதே ஆகும். எவன் அவித்யை என்னும் துணியின் கந்தல்களைக் கொண்டு ஜீவர்கள் என்னும் பொம்மைகளை செய்து வைத்து அவற்றை முக்குணங்களால் அமைந்த முப்புரிக் கயிறாகிய அகங்காரத்தை கொண்டு ஆட்டி வைக்கிறானோ, ஒரு கட்டடமாயிருக்கும் தீபங்கள் முழுமையும் ஒரே தேஜஸ்தால் வியாபிக்கப்பட்டிருப்பது போல், எவனால் இந்த ஜெகத் அனைத்தும் உள்ளும் புறமுமாய் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த சர்வாத்மகனான ஈஸ்வரனுக்கு ஒருவன் சுதர்மானுஷ்டானம் என்னும் புஷ்பத்தை கொண்டு அவனுக்கு சந்தோஷம் உண்டாவதையே உத்தேசித்து அளவற்றபடி பூஜை செய்தால், அந்த பூஜையால் மனக்குளிர்ச்சி அடைந்த பரமாத்மாவால் கொடுக்கப்பட்ட பிரசாதமாய் அவனுக்கு வைராக்கியம் சித்தித்து போகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இன்டைரக்ட்லி, ஏன்னா ஞானேஸ்வர் குரு மகாராஜ் அப்படிங்கிறவரு கர்மயோகியா அல்லது பக்தி யோகியா, ஞான யோகியா அல்லது தியான யோகியா அப்படின்னு கேட்டா, இஸ் கம்பைன்ட் ஆஃப் ஆல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அவர் வருகிறார். அவரை மாதிரி ஒரு பக்தனை பார்க்க முடியாது, அவரை மாதிரி ஒரு கர்ம யோகியை பார்க்க முடியாது, அவரை மாதிரி ஒரு தியான யோகியையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மனிதராக இருக்கின்றவர். இந்த இடத்துல இந்த விகித கர்மானுஷ்டானம் அப்படிங்கிறது ஈஸ்வர பூஜை என்று சொல்லப்பட்டதை உத்தேசமாக கொண்டு ஈஸ்வரனின் வர்ணனையை மிக அற்புதமாக இங்கே வர்ணித்து தள்ளுகின்றார். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு அடிமை தன் தலைவனுக்கு சேவகம் செய்வது அப்படிங்கிறது இருக்கும். அது எப்படி செய்வான் அவன்? வேற வழி இல்ல. செஞ்சாதான் சாப்பாடு போடுவான். இல்லைன்னா அடிப்பான். செய்யணும், செஞ்சே ஆகணும். இதுக்கு வேற கதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பல்ல கடிச்சுக்கிட்டு வேற வழி இல்லாமல் அவன் அந்த உத்தரவை செய்கின்றான். யாரோட உத்தரவ? அந்த பகவான் போடுற தலைவன், அதாவது மாலக்னா யாரு? முதலாளி போடுற உத்தரவ அவன் செய்பவனாக இருக்கின்றான். சரியா? சரி, இப்போ இங்க வந்து சுதர்மானுஷ் உத்தரவெல்லாம் போடலைங்க. கண்ணன் யார், இறைவன் யார் அப்படின்னா, இறைவன் உனக்கு நீ சுதர்மானுஷ்டானத்தை பண்ணினா, அதுவும் நான் சொன்ன மாதிரி கர்மத்தின் பலனில் ஆசை இல்லாமல் பண்ணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தான் சொல்லியிருந்தானே தவிர, லைக் ஒரு முதலாளி மாதிரி இதை செஞ்சு ஆகணும்னு ஒரு கட்டாயம் எல்லாம் படுத்தல. சரியா? ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ பண்ணினாலே அது ஈஸ்வர பூஜையாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பூஜை அப்படின்னா என்ன? அன்பின் மிகுதியிலே நம்மையே நாம் அவனுக்கு ஒப்படைப்பதற்கு பெயர் தான் பூஜை என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வந்து இந்த காமிய பூஜைன்னு சொல்லுவாங்க. இத பண்ணா எனக்கு இறைவன் அத குடுப்பான் அப்படிங்கிறது வந்து பூஜை கிடையாதுங்க. அது வியாபாரமாயிடும். அப்ப உண்மையான பூஜைனா என்ன? இறைவனுக்கு நீ செய்யும் பூஜைனா என்ன? அப்படின்னா, இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இறைவன புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீ அவனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சுருவ. அது எப்படி இறைவன புரிஞ்சுக்கிறதுப்பா? இறைவன புரிஞ்சுக்கிறது எப்படின்னு தான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நான் படிச்சு காட்டினேன் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாவே இந்த இறைவனை புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தார். தி மொமெண்ட் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி காட், கிருஷ்ணா நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். இறைவனை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் நீ பக்தன் ஆகிவிடுவாய். பக்தன் ஆகாமல் இருப்பது வேணா கஷ்டமா இருக்குமே தவிர, இறைவனை புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ பக்தன், எனக்கு பக்தி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்கு சாத்தியமே இல்ல என்றெல்லாம் நாம் பேசியிருக்கின்றோம். சோ கிட்டத்தட்ட அந்த விஷயத்த தான் இந்த பேராகிராஃப்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சோ என்னென்ன சொன்னாருன்னு மறுபடியும் படிக்கிறேன். எவனிடத்திலிருந்து சர்வபூதங்களும் வெளிப்பட்டு உருவம் படைத்தவனாயினவோ,
அந்த ஈஸ்வரனுடைய மனதை அறிந்து அவனிடத்தில் இருக்கும் பிரேமையால் அதை நிறைவேற்றி வைப்பதாகும். அப்போ ஈஸ்வரனுடைய மனசுல என்ன இருக்கு, அவருக்கு எது பிடிக்கும் அப்படின்றத நம்மளா புரிஞ்சுகிட்டு, ஈஸ்வரனை புரிந்து கொண்ட விளைவாக எனக்கு ஒரு பிரேமை ஏற்பட்டதல்ல இறைவன் மேல. அந்த பிரேமையினால ஆணாக வாலண்டரியா செய்யறதுதான் இங்கே பூஜை என்று சொல்லப்பட்டதே தவிர, ஒரு அடிமை முதலாளிக்கு செய்கின்ற சேவையைப் போல் நீ செய்வதல்ல. இப்ப சுதர்மானுஷ்டானத்தை நீ ஏன் பண்ணணும் அப்படின்னா, இறைவனுக்கு அது பிடிக்கும்ன்றதுனால பண்ணணும். ஆனா பிடிக்கும் அப்படின்றப்போ பிரேம வரணும். பிரேமையோட பண்ணணும். பிரேம வரணும்னா என்ன செய்யணும்? இந்த ஃபர்ஸ்ட் வரி என்ன சொல்லிட்டாரு? சர்வ பூதங்களும் வெளிப்பட்டு உருவம் படைத்தவனாக இருந்ததற்கு எது காரணமோ இஸ் தி பேஸ் ஃபார் எவ்ரிதிங். அதாவது இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவன்தான் அனைத்துக்கும் அனைவரையும் ஆட்டுவிக்கின்றான். சோ மெயினா சொல்ல வேண்டிய இடம் ஆட்டுவிக்கின்றவனாக இருக்கின்றான். அவனால் தான் இந்த ஜீவர்களே உற்பத்தி ஆனார்கள். நாமெல்லாம் தோன்றிக் கொண்டிருப்பதற்கு காரணமே அவன்தான். சோ பரபிரம்மம் ஈஸ்வரனாய் மாறியது அந்த ஈஸ்வரனே பின் ஜீவர்களாக இங்கே தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். சரி, அந்த ஜீவர்களாக தோற்றமளிச்சா மட்டும் பத்தாது. தோற்றமளித்து அதாவது எனக்கு உயிர் கொடுத்தவனே இறைவா, எனக்கு என் வாழ்வின் ஆதாரமே இறைவா, நான் இருப்பதற்கு காரணமானவனே இறைவா. சோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் லைன். அதாவது சர்வபூதங்களும் வெளிப்பட்டு உருவம் படைத்தவனாக இருக்கின்றனவோ அந்த ஈஸ்வரனுடைய தி ரூட்டே நீதான்டா அப்படிங்கிறதுனால நீ ஆட்டோமேட்டிக்கா அவன் தான் என்ன படைச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப படைத்தவனின் மேல் எனக்கு ஒரு பெருமை வரணும் அப்படின்றது. சரி, எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னா அத அடுத்த வரியில சொல்றாரு. எவன் அவித்யை என்னும் துணியின் கந்தல்களை கொண்டு ஜீவர்கள் என்னும் பொம்மைகளை செய்து வைத்து அவற்றை முக்குணங்களால் அமைந்த முப்பொறி கயிறாகி அகங்காரத்தை கொண்டு ஆட்டி வைக்கின்றானோ. நெக்ஸ்ட் என்ன அழகா சொல்லியிருக்காருன்னா, என்ன படைச்ச, சரி என்ன எப்படி படைச்ச அப்படின்னா, அவித்யை அப்படின்னா இங்க மூல அவித்யை அப்படின்னு எல்லாம் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. அவித்யை அப்படின்னா அறியாமைன்னு பொதுவா நம்ம ஜெனரலா சொல்றது உண்டு. ஆக்சுவலா அவித்யை அப்படின்னா நீ ஞானத்திலிருந்து சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய மூல ஸ்வரூபத்தை நான் மறைவாக வைத்துக்கொண்டு பொய்யாக ஒரு ஒரு உலக தோற்றத்தை உருவாக்குகின்றேன் அல்லவா, அதுக்கு அவித்யான்னு பேரு. ஏன்னா அவித்யான்னு ஒண்ணு இருந்தாதான் ஒண்ணு பலவாக தோற்றமளிக்க முடியும். பொய்யா தான் தோற்றமளிக்க முடியும். உண்மையாவே எப்படிங்க நானே பலவாக மாற முடியும்? அப்போ பொய்யாகத்தான் நான் பலவாக தோற்றம். அப்போ பொய்யா தோற்றமளிப்பதற்கு என்ன தேவைன்னா அவித்யா அப்படின்றது தேவை. அவித்யான்னா அறியாமைன்னு சொல்லுவோம். பட் அறியாமை என்பது வேண்டுமென்றே நான் என்னை மறைத்து வைத்துக் கொண்டு சும்மா நாச்சுக்கும் இந்த உலக தோற்றத்தை ஏற்று விடுகின்ற அவித்யை என்றால் அது ஞான ஞானிக்கு எந்த பங்கமும் ஏற்படுத்துறது இல்ல. பட் அந்த அவித்யை உண்மை என்று நம்பும் போது நமக்கு அஜ்ஞானின்னு பேர் வருது அப்படின்றதையும் சேர்ந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ அவன் எப்படி ஆட்டுறான்னா அந்த அவித்யின் துணை கொண்டு, அப்புறம் முக்குணங்களால் அமைந்த, இப்ப 3 குணங்களை கொடுத்தான்னா அதுல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, எனக்கு சுதந்திரத்தை கொடுத்தான் அப்படின்னு. முக்குணங்களை படைத்த இந்த எந்த குணத்தில் நீ ஆட வேண்டும் என்ற சுதந்திரத்தை கொடுத்தான். முக்குணங்களால் என்னை படைத்து முப்புரி நூலாகிய, இப்போ ஒரு 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 கயிறு பண்ணணும் அப்படின்னா அந்த சட பின்னல் மாதிரி பின்னிதானே பண்றாங்க. அந்த 3 நூல் அது எது வச்சு ஆட்டுறான்னா அகங்காரத்தை கொண்டு ஆட்டுகின்றான்னு சொல்லியிருக்காரு. இந்த ஈகோ அப்படிங்கிறது கண்ணனுடையதல்ல, ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டது. முப்பொறி குணங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப அந்த குணங்கள்ல நான் சூஸ் பண்ணிடுறேன். நான் சூஸ் பண்ண எதை வச்சு அகங்காரத்தை வச்சு நான் சூஸ் பண்ணேன். அந்த சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அகங்காரத்தை ஆற்றுறது யாருன்னா அவன் தான். நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம், நீ குணத்தை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குணத்தை ஆற்றுறதே அவன் தான்டா. ஆனா குணத்தை சூஸ் பண்றது நீ தான்டா. எந்த குணத்துல நீ ஆட போற அப்படிங்கிறது இறைவன் டிசைட் பண்றது இல்ல. அது நம்ம தான் டிசைட் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம அடிக்கடி சொல்லிட்டே தான் இருக்கோம். அந்த விஷயத்தை இங்க அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. சோ ஜீவர்கள் எனும் பொம்மைகளை செய்து வைத்து அவற்றை முக்குணங்களால் அமைந்த முப்பொறிக் கயிறாகிய அகங்காரத்தை கொண்டு ஆட்டி வைக்கின்றானோ. ஜஸ்ட் we are understanding the God. என் இறைவன், என் நாதன் என்னை எப்படி எப்படி எல்லாம் ஆட்டுகின்றான் என்ற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கும் போது உனக்குள்ள அந்த பிரேமை வரும் அப்படிங்கிறதுனால சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கட்டடமாக இருக்கும் தீபங்கள் முழுமையும் ஒரே தேஜஸால் வியாபிக்கப்பட்டிருப்பது போல எவனால் இந்த ஜகத்தனைத்தும் உள்ளும் புறமும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ. அகெயின் சர்வ வியாபகன் ஈஸ்வரன், சர்வஞன் சர்வ வியாபகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவன் அன்றி அணுவும் அசையாது, அனைத்தையும் அசைப்பதவன் தான் என்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் ஆழமாக புரிந்து கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பொங்கி வருகின்றதல்லவா பிரேமை, அது பக்தி. அப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது.
அந்த சர்வாத்மகனான ஈஸ்வரனுக்கு ஒருவன் சுதர்மானுஷ்டானம் என்னும் புஷ்பத்தை கொண்டவனுக்கு சந்தோஷம் உண்டாவதையே உத்தேசித்து என் இறைவன் ஒவ்வொரு நாளும் என்னை மகிழ்விப்பதற்காக எனக்கு முக்குணங்களையும் கொடுத்து சுதந்திரத்தையும் கொடுத்து அற்புதமாக ஒரு ஒரு டிஃபரெண்டான என்ன சொல்றது ஒரு கேம் ஒரு மாய லீலையை ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்திருந்த அவனுக்காக நான் என்ன செய்ய போறேன் என்று புரிந்து கொண்டு அவன் உத்தேசத்தை அவன் மகிழ்வையே ஏன்னா என்ன மகிழ்வதுதான் அவனுடைய உத்தேசம் தான் இப்ப அவனை மகிழ்விப்பதுதான் என்னுடைய உத்தேசமா நான் மாறணும் இல்லையா சோ அதுதான் அன்பு இல்லையா சதமானுஷ்டானம் என புஷ்பத்தை கொண்டு அவனுக்கு சந்தோஷம் உண்டாவதையே உத்தேசித்து அளவற்றபடி பூஜை செய்தால் அந்த பூஜையால் மனக்குளிர்ச்சி அடைந்த பரமாத்மாவால் கொடுக்கப்பட்ட பிரசாதமாய் அவனுக்கு வைராகியம் சித்தித்து போகிறது. கடைசியில இவ்வளவு பிரேமையோடு நீ வந்து இந்த பூஜையை பண்ண ஆரம்பிச்சிட்ட சதமானுஷ்டானம் என்னும் பூஜையை பண்ண ஆரம்பிச்சிட்ட பண்ணா கடைசியில என்னடா நடக்குது அப்படின்னா நீ வந்து ஒரு முதலாளிக்கு சேவை பண்ணேன்னா அந்த முதலாளி தான் சுகம் காணுவான். உனக்கு 3 வேளைக்கு சாப்பாடு மட்டும்தான் போடுவான்னு வச்சுக்கோ. பட் ஈஸ்வரன் அப்படி அல்ல. அவன் மனதை புரிந்து கொண்டு அவனையே சந்தோஷப்படும்படியாக நீ நடந்து கொள்ள முயற்சிக்கும் போது அவன் உனக்கு எதெல்லாம் வந்து கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கொடுப்பான். அதுல முக்கியமா என்ன வேணும்? ஞானத்தை அடைவதற்கு முதற்கண் நமக்கு தேவை என்ன? வைராகியம். சோ நீ இத மாதிரி பூஜை பண்ண ஆரம்பிக்கும் போது கண்ணன் என்ன பண்றான்னு உனக்கு வைராகியத்தை கொடுக்கின்றான் அப்படின்னு. வைராகியம்னா நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஆசை இல்லாத தன்மை, உலக பற்று இல்லாத தன்மைக்கு வைராகியம்னு பேரு. சரியா? இந்த வைராகியத்தை கண்ணன் எனக்கு திருப்பி தர்றான். ஓகேவா? இப்படிப்பட்ட வைராகியம் ஏற்பட்டால் ஈஸ்வர விஷயமாக கட்டுக்கடங்காத பிரேமை ஏற்பட்டு அதன் காரியமாக திருஷ்ய ஜாதம் அனைத்தும் வாந்தி எடுத்து வைக்கப்பட்டது போல் தோன்றி வெறுக்கப்பட்டதாகிறது. ஆக்சுவலி பாருங்க, நேத்து நம்ம இப்போ இந்த பிரத்யட்ச அனுமான ஆகம அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த ஆகம புரிதல் என்பது அனுமான புரிதல் என்பது ஆகமத்துல நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் அனுமானமா புரிஞ்சுக்கும் போது அது பிரத்யட்சமா அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. பிரத்யட்சமா அனுபவிச்ச உடனே நமக்கு ஆகமத்துல இன்னும் நம்பிக்கை கூடுது. அதன் விஷயமா அனுமானம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அதன் விஷயமா பிரத்யட்சம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இட் கண்டினியூஸ் டு க்ரோ லைக் திஸ். ஒன்னோட ஒண்ணு அது வந்து ஹெல்ப் பண்ணி இப்படி போகும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி இவன் இறைவனுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சதுமே இறைவன் இவனுக்கு வைராகியத்தை கொடுத்துறான். வைராகியமே வந்துருச்சுன்னா இறைவன் அதாவது கோபிகளுடைய ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வேறு கதியற்று போய் அவனை தவிர வேற எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அவனை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த கோபிகளுக்கு என்னன்னா வைராகியம் என்னன்னா வேற உலக விஷயம் எதுலையுமே அவங்களுக்கு பற்று கிடையாதுங்க. அந்த ஒரே விஷயம் கண்ணன் மட்டும்தான் என்று. அப்போ ஏன் அந்த பக்தி கோபிகள் மாதிரி பக்தி நமக்கெல்லாம் வரலன்னா நமக்கு ஒரு ஆசையா 2 ஆசையா 1000 ஆசை இருந்தா அத்தோடு சேர்ந்து இறைவன் மேலேயே ஆசை வச்சா கோபி மாதிரி எங்க போறது? அப்போ அந்த மற்ற விஷய இச்சைகள் எல்லாம் நீங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இறைவன் மேல் இச்சை மிகப்பெரிய அளவிலே அதிகரிக்கிறது. நான் உல்டாவா பேசிட்டு இருக்கேன். அதாவது இறைவன் மேல் இச்சை அதிகமானால் மற்ற இச்சைகள் எல்லாம் உன்னை விட்டு விடும் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ வைராகியம் பிறந்து விட்டால் அப்படின்னா உலக இச்சைகள் நீங்கிவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா இறைவன் மேல் பிரேமை அதிகரிக்கும் அப்படிங்கிற அந்த உல்டா பிரேமையை தான் இந்த இடத்துல அவர் அழகா சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட வைராகியம் ஏற்பட்டு விட்டால் ஈஸ்வர விஷயமாக கட்டுக்கடங்காத பிரேமை ஏற்பட்டு அது எப்படி வைராகியம் வந்தா பிரேமை வரும் அப்படின்னு கேட்டுருவீங்க இல்லையா? அதுக்காக இந்த எக்ஸாம்பிள சொன்னேன். லைக் கோபிஸ்க்கு எப்படி வந்தது? இறைவன் மேல் பிரேமை வந்ததனால் இவர்களுக்கு வைராகியம் சித்தித்தது. ஏன்னா மத்த விஷயங்கள் மேல பற்றே இல்ல. ஆனால் உனக்கு ஒருவேளை வைராகியம் வந்து விடுமே ஆனால் உனக்கு இறைவன் மேல் பிரேமை அதிகரிக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் அவன் பூஜை பண்ண ஆரம்பிச்ச உடனே கண்ணனே வைராகியத்தை கொடுத்துறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு இறைவன் மேல் அதிக பிரேமை ஏற்படுகிறது. எந்த அளவுக்குன்னா பெருமை ஏற்பட்டு அதன் காரியமாக திருஷ்ய ஜாதம் அனைத்தும் வாந்தி எடுத்து வைக்கப்பட்டது போல் தோன்றி வெறுக்கப்பட்டு போகிறது. இப்ப என்ன ஆயிடுது? இவன் கோபியா மாறிட்டான். என்ன வைராக்கியம் வந்தது விளைவாக இறைவன் மேல் பயங்கர பிரேமம் வந்துருச்சு. கோபி மாதிரி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த வைராகியம் டபுள் மடங்கு ஆயிடுது. அப்படின்னா என்ன? திருஷ்ய ஜாதங்கள்னா கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது எல்லாமே வாந்தி எடுக்கப்பட்ட விஷயத்தின் மேல எவ்வளவு வெறுப்பு வருமோ அந்த அளவுக்கு வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாகவே அவனுக்கு மாறிவிடுகின்றன என்று சொல்லியிருக்கின்றார். பிராணநாதனை விட்டு பிரிந்திருக்கும் துக்கத்தில் ஒரு பெண்ணுக்கு உயிரோடு இருப்பதே சகிக்க முடியாததையாய் விடுதல் போலே அவனுக்கு விஷய சுகங்கள் அனைத்தும் ஒரு விதமான சந்தோஷம் ஆகாமல் துக்கங்களே ஆகிவிடுகின்றன. பிராணநாதனை விட்டு பிரிந்திருக்கும் துக்கத்தில் அப்போ ஒரு கணவன் எங்கேயோ ஊருக்கு போயிட்டான். அப்ப கணவன் மேல ஒரு ஃபுல்லா மோகத்துல அப்படியே தவிச்சு போயிட்டு இருக்கும் போது நீ அவங்க கிட்ட அல்வா கொடுத்தாலோ மற்றதை கொடுத்தாலோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே வராது. ஏன்னா மனசு ஃபுல்லா அங்க இருக்கு.
நீ இத குடு, அத குடு. எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசுக்குள்ள அங்க இருக்கும்போது, இது எப்படி வந்து மற்ற விஷயங்கள் மேல் உனக்கு போகாதோ? எக்ஸாம்பிள் சரியா? அந்த மாதிரி சுத்தமான சாரி எங்க காணோம். விஷய சுகங்கள் அனைத்தும் ஒரு விதமான சந்தோஷம் ஆகாமல் துக்கங்கள் ஆகிவிடுகின்றன. அந்த மாரி விஷய சுகத்த என்ன நீ முன்னாடி காட்டினாலும் சரி, என் கண்ணன் மேல என் மனசு போயிடுச்சுடா. இதெல்லாம் எனக்கு தூக்கி குப்பையில போட்டுடா அப்படின்னு அவன் சொல்லிடுவானா? சுத்தமான ஸ்வரூப ஞானம் ஏற்படும் முன்பே, தீவிரமான ஈஸ்வர தியானத்தின் பலத்தால் தன்மையதை ஏற்படும்படியான யோக்கியதை அவனுக்கு ஞானத்துக்கு உண்டாகி விடுகிறது. இந்த போல வைராக்கியம் வந்தது அப்படின்னால சுத்த சுரூப ஏற்படும் முன்பே நான் சொல்றது சுரூப அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. நானே அனைத்தும் என்ற அற்புத தத்துவத்தை உணர்கின்ற ஒரு விஷயம். சுத்த ஸ்வரூப ஞானம். அது இன்னும் ஏற்படல. பட் ஏற்படுறதுக்கு முன்னாடி இறைவன் மேல் இவனுக்கு இருந்த பிரேமையின் காதலின் காரணமாக இவன் அவனாகவே மாறிவிடுகின்றானாம். தன்மயதை அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நான் இறைவனாகவே மாறிவிடுகின்ற ஒரு அற்புத நிச்சயம் நடந்து விடுகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரேமையே கடைசியில் என்ன கொடுத்து விடுகிறது அப்படின்னா அந்த சுரூப ஞானத்தை கொடுத்து விடுகிறது. யோகியதை அவனுக்கு ஞானத்துக்கு உண்டாகி விடுகிறது. யோகியதை அவன் ஞானத்துக்கு உண்டாகி விடுகிறது. ஆகையால் மோட்சத்தை அடைந்துதான் தீர வேண்டும் என்ற விரதத்தை எவன் பூண்டு கொள்வானோ, எவன் ஒருத்தன் ஞானம் அடையணும்னு ஃபீல் பண்ணிட்டியோ, எடுத்தவொடனே நீ ஸ்வதர்மத்தை நீ அனுஷ்டித்தே ஆகணும். அது ஈஸ்வர பூஜையாக மாறி. இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னா, கர்ம யோகா இது வெரி பேஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் பக்தி, அதுக்கப்புறம் ஞானம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஞானம் அடைந்த பின் ஒரு பக்தி வருமே, அது அதை விட சிரேஷ்டம்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் இருக்கட்டும். பட் இப்ப வந்து இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது தானே சுதர்மானுஷ்டானத்துல நம்ம பாக்குறோம். ஆனா சுதர்மானுஷ்டானத்துல இருந்து அப்படியே பக்தி கொண்டு போயிட்டாரு பாத்தீங்களா? நீ கர்மயோகம் பண்ணு அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த சுதர்மானுஷ்டானத்தை பலன் எதிர்பார்க்காம பண்ணுடான்னு ஆரம்பிக்கிற அதே வேலையில டேய் இப்படி பண்ணா படைத்த ஈஸ்வரனுக்கு பூஜை சொன்ன மாதிரிடா அது எப்படி பண்ணணும் தெரியுமா அப்படின்னு அப்படியே அப்படியே ஜம்ப் ஆகி அந்த பக்திக்கும் சேர்ந்து கொண்டு போய் அழகாக அந்த சுதர்மானுஷ்டானத்தின் பலனாக உனக்கு பக்தியும் பிறக்குமடா அது உனக்கு ஞானத்தையும் பெற்று தருமடா என்று இந்த ஸ்லோகம் அழகாக உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது.